இருக்கேங்க. நாங்கள் இன்னைக்கு சொந்த ஊர் போகலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறா. வாங்க நம்ம அங்கே போகிற வழியில் என்னன்னு இருக்கு. கிராமங்கிறப்ப நல்ல வயல்வெளியெல்லாம் நல்லா இருக்கு. போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம் வாங்க. நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வண்டியில் தாங்க போயிட்டு இருக்கிறோம். அப்படியே பாருங்க. வாடி கிடக்குறீங்களா? வாடினாலும் ஒன்றாக சாப்பிடலாங்க. எவ்வளோ நம்பது? 4 கிலோ சாப்பிடலாம். இது என்ன ஆப்பிளுங்க? அப்படியே போற வழியில பழங்கள் கடை பார்த்தீங்க. அப்படியே பழங்கள் கடை எங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? துணி கடை பார்த்தேங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் கடை பார்த்தா புது கலெக்ஷனா இருக்கான்னு பார்த்து போலாங்க. இருக்கிறமா இல்லையா? துணி கடை பார்த்தா ஆசையா இருக்கு. ஆனால் நம்ம போய் ஒரு பார்த்துட்டு வந்துடல வாங்க. புதுசாக கலெக்ஷன் ஒன்றுமே இல்லைங்க. ட்ரெஸ் ஒன்றுமே பிடிக்கல. சரி கிளம்புறாங்க. 2 நாளைக்கு வந்து அது மாதிரி வந்து பார்த்துட்டு போகலாங்க. அப்படியே சேலையா இல்லை கலெக்ஷன் புது கலெக்ஷனாக எடுத்துகிட்டு போகலான்னு வந்துருக்குறா. அண்ணியாவும் வந்துட்டு இருக்கிறாங்க. சரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிடலான்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே வண்டி நிறுத்துறதுக்காக வந்தோம். சரி வண்டி நிறுத்துக்கு அப்படியே வாங்க சிவா டெக்ஸ்டைல் சேலையெல்லாம் புது கலெக்ஷன் சேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். சாப்பிட்டு நீங்கள் அதுக்கு வந்து வாங்கி சாப்பிட்டு அவங்க வரணும்னு கொஞ்சம் சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வண்டியில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க. நம்ம ஒரு ஸ்வீட் கேன் சாப்பிட்டு போய்க்கலாங்க. அண்ணி அவங்களும் வந்துட்டாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு அப்படியே கடைக்கில் போய் பார்க்கலாங்க. சேலைகள் எப்படி இருக்குது. போகிற வழியில் சேலை கடை பார்த்தே ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படியே பார்க்காத எடுக்காத போக முடியும். அப்படியே சும்மா நம்ம போயிட்டு வந்துடலாங்க. துணி கடைக்கு வந்துச்சோ போய் பார்ப்போம். ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லிஃப்ட் போகலாம். 1வது மாடி. அப்படியே இந்த வலையிலே லிப்டிக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்து போய் எடுத்து நல்லா மாட மாடலாம் இருக்கு பாரு. இது டாலரு அங்கே பாரு. இது செட்டு ரொம்ப பெருசு. ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. வைன் சாப்பிட்டு போகலாம். சோளக்கருவு வைன் சாப்பிட்டு போகலாம்.
சேலையெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. சரி அப்படியே ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டு போயிடலாங்க. ஏன்னா சேலை பார்த்தது ரொம்ப டயர்டாக இருக்கு. சரி நல்லா சாப்பிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகலாங்க. எந்த பக்கம் இப்படி புடி, அந்த பக்கம் புடி, அந்த கையில அங்க புடி. என்னடா இந்த கையில இப்படி இந்த பக்கம் முடியுமா? இந்த பக்கமா? இந்த கையை வந்து அங்க புடிமா போலாமா? ஏனை ஏனை அப்படி வச்சுக்கோ. நல்லா நல்லதே இந்த பக்கம். அவ்வளவுதான். அப்படி சுத்தி முடி காமிச்சிட்டு வா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செருப்பு கடையில இருக்கு, நகை கடையில இருக்கு. பாருங்க பாருங்க இப்படி இருக்கு. இதெல்லாம் நகைக்கடை வீதி. பாருங்க, நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து பேசுறோம். பாருங்க நகை கடையில இருக்கு. போற வழி பாருங்க, கடை இன்னும் எத்தனை இருக்குன்னு பாருங்க. பூரா நகை கடைகளே இருக்கு. காமிக்காது சுத்திங்காமி வீடியோலயே நீ பாத்துக்கோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடை வீதி என்ன ஜுவல்லர்ஸ் நிறைய இருக்கு. கோயில் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கோ எங்க கோயில் இல்ல. கொலம்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மணி 5 மணிக்கு மேலான எத்தனை கூட்டம்னு பாருங்க. கடை வீதியில நிறைய பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய போறாங்க. அவ்வளவுதான், கட் பண்ணிக்கோ. பாருங்க, சூரியன் மறையிற டைம் ஆயிடுச்சு. அப்படியே விவசாய நிலத்துல பாருங்க, நல்லா நல்லா இயற்கை ரசிக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கு. அப்படியே டைம் பேர் மாலை நேரம் ஆயிடுச்சுங்க. காற்று தோட்டத்தில் கல் தோட்டக்கார சண்டைக்கு வருவாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போய் ஆள் இல்லாதப்பா சாப்பிட வேண்டியதாங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு பாருங்க, மேகமலை இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி பசுமை நிறைந்த இடம். இந்த ரோடு ஆனால் லைட் இல்லை, நைட் நேரமெல்லாம் வர முடியாதுங்க. பாருங்க, இடம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. சூரியன் நல்லா இருக்குது பாருங்க. காடை வயல் தண்ணி இல்லாதனால ரசிக்கக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி சுத்திங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊருக்கு போற வழி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஊர்னா கள்ளிப்பட்டிங்க. ரோட்டை பாருங்க. என்னடா தூசுமால் பேசுறதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. வயலெல்லாம் பாருங்க, வாழை தோட்டமெல்லாம் பாருங்க. பசுமையா அழகா இருக்கு பாருங்க. பார்த்தா எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு தங்கிக்கலாம் போல் அதிர்ச்சியா இருக்கு. போற வழியில டீ கடை இருக்கு, கரும்பு ஜூஸ் குடிக்கலாங்க. அப்புறம் மகாநகர
இருந்து எப்படி தெரியுது பாருங்க. நடந்து போனா 4 நாளைக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாங்க, நம்ம எங்கள் ஊர் போகிற வழியில் பெரிய ஆறு ஒன்று இருக்குது. ஆற்றுல தண்ணி எவ்வளோ போய் பார்த்து போகலாம். ஆறு வந்துச்சு, தண்ணியே கம்மியாக தான் போயிட்டு பாருங்க. மழை பெய்து தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாகிடுச்சு. இப்போ பாருங்க கொஞ்சமாக தான் போயிருக்கு. போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய கிராமங்களை எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி எத்தனை பேர் கிராமம் ஓகே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எவ்வளோ நேரத்தில் கிளம்புனது. மாலை நேரம் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு. அம்மா வேற இன்னும் காண நான் பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைக்கு போனாலே லேட் ஆயிடும். இந்த சிலை எடுக்கிறதுக்கே டைம் ஆயிடும். அந்த தட்டு தோட்டத்தில் சாப்பிட்றதுனாக்கா பரவாயில்ல, தோட்டக்காரர் பிடிச்சிக்காங்க பரவாயில்ல, கரும்பை பிடிச்சி சாப்பிடுவோம். நம்ம இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு இல்லையா? அம்மாட்ட சொல்லுங்க. ஒரு கிராமமாக இங்கே இருக்குது சொல்லிட்டாங்க. போது எப்படி இருக்குங்க பாருங்க, எல்லாம் நல்லா இருக்குதா பாருங்க. துணி கடைக்குள்ள போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க, சாப்பிடலாம் வாங்க.